இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுதும் நமக்காக ஏறெடுக்கிற ஜபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எந்த காரியத்துக்காக நம்ம ஜபிக்க போறோம், எந்த கேரக்டரை வச்சு நம்ம என்ன காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம்னா, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல நீங்க எல்லாருக்கும் தெரியும், தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்கிற ஒரு தங்கை இருந்தால், அந்த தங்கையின் மேலே அப்சலோமின் தாவீதினுடைய இன்னொரு மகனாகிய அம்னோனுக்கு அவனுடைய கண் அந்த தங்கையின் மேலே பட்டது. அவன் என்ன பண்ணுகிறான், அவனுடைய நண்பன் அவனுக்கு தவறான ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அந்த ஆலோசனையின்படி அவன் தாமாரை தன் வீட்டிற்கு அழைக்கிறான். தாவீது அதற்கு ஒத்துக்கொள்கிறான். தாமார் அங்கே செல்கிறான். ஆனால் அங்கே தாமார் கற்பழிக்கப்படுகிற நிலைமை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, தாவீது அதை குறித்து கேள்வியே கேட்கல. நீங்க 2வது அதிகாரத்துல 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான் வசனம் போட்டிருக்கு. 2 வருஷம் வரைக்கும் அவன் எதுவுமே பண்ணல. அப்சலோம் இதை தன்னுடைய தந்தை தன்னுடைய தமக்கைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனா அந்த காரியத்தை ராஜா செய்யாமல் அவன் விட்டான். அவன் செய்யாமல் விட்டதுனால அப்சலோம் ஏற்ற ஒரு காலத்தை அவன் காத்து கொண்டிருந்தான். ஒரு காலத்திற்காக காத்து கொண்டிருந்தான். 2 வருடம் கழித்து அவன் என்ன பண்ணுகிறான், ராஜகுமாரர்கள் அனைவரையும் அவன் வெட்டி போட்டான். யோசிச்சு பாருங்களேன், தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது. தப்பு செஞ்சானா தப்பு, கண்டிக்கணும், கேட்கணும். கேட்காம விட்டனா அது அடுத்த பிள்ளையுடைய லைஃபை அது பாதிக்கும். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல நீங்க வளர்க்கணும். நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, பையனை அப்படியே அம்மாக்கு பிடிக்கும், பொண்ணுன்னா அப்பாவுக்கு பிடிக்கும், இப்படியே பிரிச்சுப்பாங்க. எப்படி ஏசா யாக்கோபு எப்படி ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை மேல அன்பை வைத்திருந்தாங்களோ, இந்த காரியம் இந்த ஓரவஞ்சனை தவறானது. பிள்ளைகளை இருவரையும் சமமாக பார்க்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க சமமா பாக்குறீங்களா? அநேகருடைய வீட்டுல மூத்த பிள்ளைகளை பெருசா நினைப்பாங்க, இளைய பிள்ளைகளை பெருசா நினைப்பாங்க, நடுவில் இருக்க பிள்ளைகள் பாவம் மாட்டிக்கொள்ளும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை சமமாய் பாவித்துக் கொள்ளுங்கள். அதே போல அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் இம்மிடியேட்டா அவங்களை கூப்பிட்டு கண்டிங்க, அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, கேட்காம விடாதீங்க. அது இன்றைக்கு இல்லைனாலும் அது எஞ்சாவது ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து அது விஸ்வரூபமாய் அது எழும்புகிறதற்கு அது காரணமாய் இருக்கும். அந்த பகையாய் எழும்புகிறதற்கு அது காரணமாய் இருக்கும். இன்றைக்கு நம்ம அந்த தவறு செஞ்சிருக்கோம்ல, நம்ம பிள்ளைங்க ஓரவஞ்சனை காமிச்சிருக்கோம்ல, நம்ம பிள்ளைகள ஒன்றை நேசித்து ஒன்றை விட்டுருப்போம்ல, ஒன்றுக்கு எல்லா சலகரணையும் பண்ணியிருப்போம், அடுத்தது அப்படியே அம்போன்னு விட்டுருப்போம்ல. இன்னைக்கு நம்ம மாற்றிக்கொள்வோமே. ஆண்டவர் இடத்துல நம்ம நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா நாங்கள் செய்தது தவறுதான். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை சமமாய் நேசிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பாரபட்சம் பார்ப்பது நல்லதல்ல அல்லவா? ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் பாரபட்சம் பார்க்காதபடிக்கு, எங்க பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே ஒருவரை விரும்பி ஒருவரை வெறுக்காதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை சமமாய் நேசிக்கவும், சமமாய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும், சமமாய் ஒவ்வொருவரையும் கண்டித்து வழி நடத்தவும் அதற்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்தது எல்லாவற்றும் மன்னிங்க. எங்க பிள்ளைகளுக்குள்ள பகை எழும்பாதபடிக்கு ஒற்றுமையும் சமாதானத்தையும் என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அப்பா எங்களுடைய கண் பார்வைகளை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே, எல்லாரிடத்திலும் சமமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் இந்த கரம் எங்களோட இருக்கட்டும். உமக்கு சித்தமானதை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா நாங்கள் காலை எழுந்து கொள்ளும் போது புது பெலனோட உண்மையான கிறிஸ்துவின் அன்போடு பாரபட்சமற்ற அந்த கிறிஸ்துவின் அன்போடு நாங்கள் எழுந்து கொண்டு எங்களையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலும் அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.